வணக்கம் உறவுகளே. நம்ம பார்த்தீங்கன்னா காலையில் இன்றைக்கி நம்ம தமிழ் புத்தாண்டு இட்லி சாப்பிட்டு கோயிலுக்கு போகிறக்கு ரெடி ஆகிட்டோங்க உறவுகளே. பார்த்தீங்கன்னா பண்ணாரி போகிறக்கு எங்கள் மாமனார் பார்த்தீங்கன்னா 2 தேங்காய் மட்டை வாங்கி கொடுத்துருக்காரு. மாமனார் வீட்டுக்கு வந்துட்டேங்க உறவுகளே. மாமனார் பாருங்கள், தேங்காய் மட்டை வாங்கி கொடுத்துட்டு நின்றுட்டுருக்கிறாரு. நான் அப்படியே அவங்க வீட்டை காட்டுறேன். அவங்க நாய் பாருங்கள் உறவுகளே, அவங்க வீட்டு நாய். மாமனார் பாருங்கள், குழந்தைகளுக்கு 2 பேர்த்துக்குமே பார்த்திங்கன்னா கோயில் ஏதாவது வாங்கிக்கிறதுக்கு அமௌண்ட்டு கொடுக்குறாரு பாருங்கள் உறவுகளே. பாருங்கள், என் பையனுக்கு கொஞ்சம் கொடுக்குறாரு, என் பொண்ணுக்கு கொஞ்சம் கொடுக்குறாரு. 2 பேர் டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க, உங்களுக்கு அதிகம் எனக்கு கம்மின்னு. பார்த்தீங்களா, என் பையனுக்கு பார்த்திங்கன்னா போதுங்கிறான். அதை வாங்கி இங்கே மாற்றி கொடுக்குறாரு பாருங்கள் உறவுகளே. ஒரு 2 பணம் கொடுத்துருக்காரு அவனுக்கு, அதை காட்டுறாரு, வச்சு கொடுக்குறாரு. என் பொண்ணுக்கும் கொடுத்துருக்காரு. இப்போ என் பையன் தள்ளி விடுறான் பாருங்கள். பாருங்க உறவுகளே, நம்ம ட்ரெஸ் என்ன அன்றைக்கி இதுதான், இந்த ட்ரெஸ் தான் போட்டிருந்தேன். மிஸ்ஸஸ் கிளம்பிட்டாங்க உறவுகளே, ரெடி ஆகிட்டாங்க, ஸ்மைல் பண்ணுறாங்க பாருங்கள் நல்லா. மாமியாரே கிளம்பிட்டாங்க, என் பையன் என் பொண்ணு எல்லாம் கிளம்பிட்டாங்க. மச்சான் பார்த்திங்கன்னா வண்டி எடுத்து முன்னாடி போய் நிறுத்துறாரு. எல்லாம் அனுப்பி விட்றாங்க பாருங்கள் உறவுகளே, பேக்கெல்லாம் வச்சு. என் பொண்ணு பாருங்கள் ஸ்டைலாக லுக் விட்றாங்க. என் பையன் வேறு தூக்க சொல்கிறான், தூக்க முடியாது, வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேன். அழக ஆரம்பிச்சிட்டாங்க உறவுகளே. மச்சான் வெளியே போகிறாரு அப்படியே. மாமியார் அப்படியே வெளியே போய் வண்டி ஏறுறாங்க. எல்லோரும் பண்ணாரி கிளம்பிட்டாங்க உறவுகளே. எங்கள் மாமியார் வெளியே போயிட்டாங்க. யாரோ ஒருத்தர் வண்டியில் ஏற்றி விட்டுறலான்ட்டு இருக்கிறேன் 2 பேர்த்தில். ஏன்னா 3 பேர் போக முடியாது, 4 பேர். அதனால் என் பையனை என் மச்சான் மாமியார் எல்லாம் ஒட்டுக்கா போகிறாங்க. அவன் பாருங்கள் எப்படி ஏறுறான் பாருங்க உறவுகளே. அவனே ஏறிட்டான், நல்லா ஃபோர்ஸ் பண்ணி அவனே ஏறுறான் பாருங்க. பாருங்கள், விழுந்துட போகிறான். ஆட்டோ ஐயோ விழுந்துருப்பான். எப்படியே ஏறி உட்காந்துட்டாங்க உறவுகளே. அவங்க அப்படியே கிளம்புறாங்க. நம்மளும் அப்படியே கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க உறவுகளே. நம்மளும் பாரு கிளம்புங்க, மாமனார்கிட்ட சொல்லிட்டு கிளம்பலாம். மாமனார் பாரு சொல்லிட்டேன், சரின்ட்டார். பார்த்தீங்களா, அவ்வளோதாங்க உறவுகளே. நாங்கள் கோயிலுக்கு வந்தாச்சு. அப்படியே பாருங்க, சரியான கூட்டம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பண்ணாரியில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மறுபூஜையும் இன்றைக்கி தாங்க உறவுகளே. தமிழ் புத்தாண்டு இன்றைக்கி தான். அளவு கிடந்த கூட்டம். ஆத்தாக்கு பார்த்திங்கன்னா மிக அளவு கிடந்த கூட்டம். பண்ணாரி ஆத்தாக்கு எப்போவுமே கூட்டம் குறைவே இருக்காது. பார்த்திங்களா உறவுகளே, என்ன கூட்டம் பாருங்கள். இருந்தாலுமே நம்ம கோயிலில் தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா அப்படியே வெளியே வர்றோம். அப்படியே கொண்டத்துக்கிட்ட அப்படியே வர்றோம். அந்த வழியே தான் வர்றோங்க உறவுகளே. நீட்டாக வந்துட்டு அதன் பிறகு பார்த்துட்டிங்க அப்படின்னா முன்னாடி இருக்கிற அந்த லொக்கேஷனில் வந்துட்டோம். வந்த பிறகு பக்கத்தில் பார்த்திங்கன்னா இங்கே நீட்டாக தேங்காய் உடைச்சி கொடுக்குறதா தேங்காய் உடைச்சி கொடுக்குறாங்க. அதன் பிறகு பார்த்திங்கன்னா எல்லோரும் சாமி கும்பிட்றாங்க வெளியே. நீட்டாக அதை தான் பார்த்துட்ருக்கணும் உறவுங்களே. பாருங்கள், முன்னாடி எங்கள் மாமியார் சாமி கும்பிட்றாங்க. சாமி கும்பிட்டு எல்லோரும் போஸ் ஒன்று கொடுக்குறாங்க. முன்பக்கம் பாருங்கள், இப்போ இதுதான் முன்பக்கம். எல்லாம் செப்பல் ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் விட்டுட்டு அதன் பிறகு முன்னாடி இருக்கிற கடையில் சாமானமெல்லாம் வாங்கிட்டு, சாமிக்கு உண்டான சாமானை வாங்கிட்டு, விளக்கு அதுக்குண்டான மாலை எல்லாமே இங்கே தான் வாங்கினோம். வாங்கின பிறகு தான் அப்படியே உள்ளே போயிட்டு அதுக்கு பிறகு அன்னதானம் போட்டாங்க ஒரு இடத்துல. முன்னாடியே தான் போட்டாங்க உறவுகளே. இதில் பார்த்திங்கன்னா வெஜிடபிள் பிரியாணி, 2வது பார்த்திங்கன்னா தயிர், அதுக்கு ஒரு ஸ்வீட் கொடுத்தாங்க. உண்மையிலேயே பார்த்திங்கன்னா ஸ்வீட்டுமே அதோட தயிரும் ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க உறவுகளே. பார்த்திங்கன்னா என் மிஸ்ஸஸ் பாருங்கள், 2 குழந்தைகளுக்கு ஊட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. பையனுக்கு ஊட்டுறாங்க, தண்ணி கொடுக்குறாங்க பாருங்கள், பொண்ணுக்கு தண்ணி கொடுக்குறாங்க.